அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 29/1/2025 தை 16 புதன்கிழமை. இன்று தை அமாவாசை மற்றும் திருவோண விரதம் இருக்க உகந்த நாள் இன்று மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ள நான் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி ஓடி வரும். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்கும். இன்று அமாவாசை. நம்ம வீட்டில் எப்படி இறந்தவர்களுக்கு வழிபாடு பண்ணணும்னு ஏற்கனவே ரொம்ப தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அந்த பதிவு இது வரைக்கும் நீங்கள் கேட்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே அந்த ஆடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கேட்டு பயன்பெறுங்கள். குலதெய்வம் என்பது நம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். எத்துணை தெய்வங்களின் அருள் நமக்கு கிடைத்தாலும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்காவிட்டால் நமது வாழ்க்கையில் சுபிட்சம் என்பது குறைவாகவே இருக்கும். காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். விரய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். மனக்கசப்பு, மன அழுத்தம், மன பயம் அனைத்தும் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மாலை 6:30 7:30 உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றுங்கள். ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு, மற்ற விளக்குகள் வழக்கம் போல ஏற்றிக்கொள்ளுங்கள். அந்த விளக்கில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா அந்த எண்ணெய் நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகிய 3 எண்ணெய்களின் கலவை மற்றும் 9 மூலிகைகள் அதில் இணைச்சிருக்கேன். அது இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க. அல்லது நெய் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வைப்பீங்களோ அந்த நெய்வேத்தியத்தில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வடக்கு திசை நோக்கி நீங்கள் நின்றோ அமர்ந்தோ ஓம் குலதெய்வமே வசி வசி, அருமையான ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை இன்று 6:30 7:30 மாலை எந்த வீட்டில் ஜெபம் செய்கின்றீர்களோ அந்த வீட்டை தேடி இன்றே உங்கள் குலதெய்வம் ஓடி வரும். ஓம் குலதெய்வமே வசி வசி, ஓம் குலதெய்வமே வசி வசி, ஓம் குலதெய்வமே வசி வசி. வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டில் இன்று இந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும். செஞ்சீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கும். 108 முறை வடக்கு திசை நோக்கி நின்று சொல்லிவிட்டு தூபதீபம் காட்டுங்க. வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. சுவாமி படத்துக்கு தூபதீபம் காட்டுங்க. குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லதே உங்களுக்கு நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பூஜை முடிந்ததும் அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய சகோதரிகள் நேற்றிலிருந்து வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. சுவாமி, இன்னைக்கு தை அமாவாசை, நான் மாத விளக்காகிவிட்டேன், முன்னோர்களுக்கு படைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக ஒரு தகவல். இன்று உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போதும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறது சாப்பாட்டுக்கு தான். இந்த சாப்பாடு இல்லாமல் பல உயிர்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காரணம், உறவுகள் இல்லாமல் இருக்கலாம், வறுமையால் இருக்கலாம், அல்லது உடல் ஊனத்தால் வருமானத்தை ஈட்ட முடியாத இருக்கலாம், ஆதரவற்ற பிள்ளைகளாக இருக்கலாம். மொத்தத்தில் யாருக்காவது ஒரு 5 பேருக்காவது, ஒரு 3 பேருக்காவது, குறைஞ்சது ஒரு பேருக்காவது இன்னைக்கு சாப்பாடு கொடுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். மீண்டும் மீண்டும் பல வருடமாக வலியுறுத்தி சொல்கிறேன், அன்னதானம் ஒன்று தான் இறைவனுக்கு நீங்கள் செய்யும் அரும்பெரும் தொண்டு. நமது அறக்கட்டளையின் சார்பாக இன்று 5001 பேருக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அதிகாலையிலிருந்தே அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. மேலும் இன்று அதர்வண வேத முறைப்படி ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை மயானக்கரையில் நடைபெற உள்ளது. அடியேனே நேரடியாக அந்த யாகத்தை செய்ய போகிறேன். அதில் ஆதரவற்ற இல்லத்தில் இருந்து மறைந்த ஆதரவற்ற ஆத்மாக்கள் 101 ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இன்றி இன்று அந்த சடங்குகளை நாங்கள் செய்ய போகிறோம். எங்கள் அறக்கட்டளை சார்பாக இந்த 2 புனிதமான சேவைக்கும் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது உதவிகள் செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது வங்கி கணக்கிய கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை இன்று மாலைக்குள் எங்களை வந்து சேருமாறு செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை செலுத்திட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புமாறு அன்போடும்
பண்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். மாதவிலக்கான பெண்கள் இன்று உங்கள் முன்னோர்களுக்கு படையல் இடுவதற்கு சமைக்கலாமா? தாராளமாக சமைக்கலாம், முன்னோர்களுக்கு படைக்கலாம். பூஜை அறைக்கு கொண்டு போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமைக்கிற உணவு முன்னோர்களுக்காக நீங்கள் சமைங்க. அதுவும் வெறும் வயிற்றோட சமைக்க வேண்டாம், சாப்பிட்டுட்டு சமைங்க. பட்டினியாக சமைக்கக்கூடாது. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மாதவிலக்கான பெண்கள் சமைத்து முன்னோர்களுக்கு படையல் இடலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பூஜை அறைக்கு கொண்டு போவாதீங்க அந்த உணவை. பூஜை அறையில் இறைவனுக்கு வேற உணவு யாரையாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுங்க, அல்லது ஏதாவது இனிப்புகளோ பழங்களோ அவங்கள வைக்க சொல்லுங்க. நீங்க பூஜை அறைக்கு போக வேண்டாம். முன்னோர்களுக்கு சமைத்து படைக்கலாம் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்று உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அற்புதமான தகவல். இன்று தை அமாவாசை முன்னிட்டு நாங்கள் நிறைய ஹோமங்கள் செய்ய போகிறோம். அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். இறந்தவர்களுக்கு ஹோமங்கள், ஆத்மசாந்தி இதெல்லாம் செய்ய போகிறோம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பிரார்த்தனை நாங்கள் வைப்போம். இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு அருமையான தகவலை பகிர்ந்துக்கிறேன். இந்த ஆடியோவின் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்தோட பேரை டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் எந்த மாவட்டம், உங்கள் குலதெய்வம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த தகவலும் வேண்டாம், ராசி நட்சத்திரம் எதுவும் வேண்டாம். நீங்கள் எந்த மாவட்டம், உங்கள் குலதெய்வம், இந்த பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு இன்னைக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அதாவது இது பொதுவான பிரார்த்தனை. எப்படின்னா, ஒரு குலதெய்வம் இருக்குன்னா அந்த தெய்வம் எந்த குலத்தை காக்குங்கிறது அந்த தெய்வத்தோட பொறுப்பு. அது அந்த தெய்வத்துக்கு நல்லாவே தெரியும். அந்த தெய்வத்தை இன்று அமாவாசை தினத்தில் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னா, அது யாக வேள்வியில் வச்சு அதரன் வேத முறை இப்படி பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னா, அந்த தெய்வம் எந்த குலத்தை காக்கும் பொறுப்பை கையில் வைத்து இருக்கின்றதோ அந்த குலம் அத்துணைக்கும் நல்லது நடக்கும். எனவே விருப்பம் இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மாவட்டம், நீங்கள் எந்த ஊரில் குடியிருக்கீங்களோ அந்த மாவட்டம், உங்கள் குலதெய்வத்தோட பேர், இதை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.